வணக்கம். திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பிக்கள் ஆகப்போகும் 4 பேர் யார் யார்? வெளியான முக்கியமான லிஸ்ட். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிகளுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. அதன்படி திமுக 4, அதிமுக 2 இடங்களுக்கு வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தமிழகத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை பெற 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அந்த வகையில் திமுகவிற்கு பேரவைத் தலைவருடன் சேர்த்து 134 எம்எல்ஏக்கள் உள்ளனர். எனவே கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுக 4 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு உறுதியாகி உள்ளது. அந்த வகையில் மாநிலங்களவை தேர்தலில் திமுக அணியில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது மக்கள் நீதி கட்சி தலைவர் கமலஹாசனுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியிடம் கொடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் மீதமுள்ள 3 இடங்களில் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என கூறப்படுகிறது. அதன்படி அதிமுக சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு போட்டியிட்டு வென்ற முகமது ஜான் அவர்கள் அவரது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே காலமானார். அதன்படி அந்த இடமானது திமுக வேட்பாளர் எம் முகமது அப்துல்லா மூலமாக கடந்த 2021ஆம் ஆண்டு நிரப்பப்பட்டது. இதனால் இடைக்காலத்தில் எம்பியாக அப்துல்லா அவர்கள் பதவியேற்று செயல்பட்ட நிலையில் அவருக்கே மீண்டும் திமுக சார்பாக வாய்ப்பளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை இம்முறை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் பட்சத்தில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு தரப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய 4 இடங்களில் 2 இடங்கள் நிரப்பப்படும். மூன்றாவதாக திமுக எம்பி வில்சன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது தமிழக அரசு மற்றும் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்படும் வழக்குகளை திறம்பட கையாண்டு வருபவர்களில் ஒருவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் பாராட்டப்படுபவர் பி வில்சன் அவர்கள். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இடம் பிடித்திருப்பவர். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடைசி மற்றும் 4வது இடத்திற்கு மிக கடுமையான போட்டி திமுகவிற்குள் நிலவருகிறது. அதாவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களது பதவிக்காலமும் நிறைவடைவதால் அந்த இடத்தை மீண்டும் வைகோ அவர்களுக்காக மதிமுக கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அந்த 4வது ராஜ்யசபா எம்பி பதவிக்கு திமுகவிற்குள்ளேயே மிக முக்கிய புள்ளிகள் காய் நகர்த்தி வருகின்றனர். இதனால் திமுக வசமுள்ள அந்த கடைசி மற்றும் 4வது இடத்தை பெறப்போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது கூட்டணி கட்சிக்கு செல்லுமா அல்லது திமுக சார்பில் புதுமுகம் யாருக்கேனும் ஒருவருக்கு தரப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இன்னும் ஒரு வாரத்தில் திமுக சார்பில் யார் யார் ராஜ்யசபா எம்பி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி வேட்பாளர்கள் லிஸ்டில் இடம் பிடித்துள்ளவர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.